பாவம் அந்த பொண்ணு என்னென்ன ஆசைகள் மனசுல வச்சுட்டு இருந்திருக்கும். அது ஒரு 2 நிமிஷத்துல போயிடுச்சு பாரு. கஷ்டமா இருக்கு. ஓகே. சொல்லுங்க. இப்போ நிறைய நடிகர்கள் வந்து கூப்பிடுறாங்க அரசியல் அவங்க யாரும் வந்து பார்க்கல. அது அவங்கவங்க இஷ்டம். இப்போ எனக்கு என்ன பத்தி மட்டும்தான் பேச முடியும். எனக்கு உங்களை பத்தி பேச முடியாது. நான் உங்களை கேட்கலாமாமா, நேத்து அந்த தெருவுல ஒரு பிரச்சனை நடந்ததே, உங்க பேரு குமார்னு வச்சு, என்ன குமார் அங்க வரல? ஏன்னா அது உங்க இஷ்டம். குமார் வரல, ஆனா அம்பிகா போகும். எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, கண்டிப்பா போகும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனால மேபி சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது அவங்க ஒன்றும் வேற எதுவும் கேட்கல. அவங்க எதுவும் கேட்கறது இல்ல. ஐயோ நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வர்றாங்களே, அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன். கண்டிப்பா போவேன். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால அங்க போயிட்டு சரி சரி நல்லா இது ஒன்னாகாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில பாவம் எனக்கு இந்த ரவியை பார்க்கும்போது பாவமா இருந்தது. எனக்கு அப்படி என்னால போக முடியும்னா கண்டிப்பா நான் போவேங்க. அது மத்தவங்க ஏன் போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பெருசா உங்களுக்கு போஸ்ட் ஒட்டுறதுக்கும் உங்களுக்கு உங்க டிக்கெட் இது பண்றதுக்கும் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இவங்க தேவை. இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வரமாட்டீங்க, வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, ஏசி ரூம்ல தான் இருப்பீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல.